மங்கை அப்படின்னு பெயர் பெற்றவங்க நம்மளுடைய ஜூலியானா. ஆனா ஜல்லிக்கட்டுல எந்த அளவுக்கு அவங்களுடைய புகழ் உச்சிக்கு போச்சோ அதை விட பல மடங்கு அதிகமாக அவங்களுடைய புகழ் வந்துட்டு தற்போது குப்பையில இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நம்மளுடைய ஜூலியானாவின் முகம் வந்துட்டு கிழிக்கப்பட்டு கமலஹாசனால் தெரிவிக்கப்பட்டது. அதை கூட வந்துட்டு ரொம்பவே சாமர்த்தியமா மறைக்க பார்த்தாங்க நம்மளுடைய ஜூலியானா. ஆனா கமலஹாசனோ நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு காட்சியுமே இங்க இல்லவே இல்லை அப்படின்னு ஜூலியானா சொன்னது முழுக்க முழுக்க ஒரு பொய் தான் அப்படின்னு எல்லா டீம்மேட்ஸ் கிட்டயுமே வந்துட்டு நிரூபிச்சுட்டாங்க. இதனால டீம்மேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்க்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்லாம் தெரியாதுங்க. ஆனா அப்ப கூட வந்துட்டு நம்மளுடைய ஜூலியானா அவர்கள் வந்துட்டு இல்லக்கா அவ தான் சொன்னா அப்படின்னு அவங்களுடைய நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இது எல்லாத்த விட ரொம்பவே கொடூரமான விஷயம் என்னன்னா இப்ப கூட காயத்ரி வந்துட்டு அவங்களுடைய தவறை புரிந்து கொள்ளாமல் ஜூலியாவுக்கு தான் வந்துட்டு மேலும் ஆறுதல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரோ வந்துட்டு கொஞ்ச நாளாகவே ஜூலியா மூஞ்சில காரி துப்புராமா தான் சில நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஓவியாவுக்கு எதிராக நின்ற போது கூட ஆரோ தான் வந்துட்டு இல்லை நானும் வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தேன், அந்த டைம் வந்துட்டு ஜூலியானா வந்து தான் ஓவியா கிட்ட பேசிட்டு இருந்தா, அவங்க ஏமாத்தினதா ஓவியா கிட்ட ஜூலி தான் சொன்னா, அதுக்கப்புறமா காயத்ரி கிட்ட அப்படியே மாற்றி பேசிட்டா, அவளோட மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கு, அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அன்னைக்கு நைட்டே சொன்னார். அதுக்கப்புறமா தான் ஓவியா அந்த ரூம்லேருந்து வந்து இந்த ரூம்லலாம் படுத்தாங்க. இன்றைக்கும் வந்துட்டு நம்மளுடைய கமலஹாசன் சார் எல்லாருக்கிட்டையுமே கேட்க எல்லாருமே வந்துட்டு ஓவியா மேலே தான் தப்புன்னு சொல்ல ஆரவ் மட்டும் தான் வந்துட்டு இல்லை ஓவியா சொல்லலை ஜூலியா தான் வந்துட்டு அப்படி சொல்லியிருக்காங்க, ஜூலியா மேலே தான் தப்பு அப்படின்னு ரொம்பவே தெளிவாக பேசியிருந்தார் நம்மளுடைய ஆரவ். அது மட்டும் இல்லை ஏற்கனவே வந்துட்டு நம்மளோட ஜூலியானா ஆரோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தற்போது ஆரோவ் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா எனக்கு ஜூலி மூஞ்ச பார்த்தாலே அருவருப்பாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆண்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே வெளிப்படையாக பேசிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது குறித்த முழு எபிசோடையும் பார்க்கணும்னா நீங்கள் ஹாட்ஸ்டாரில் போயிட்டு பார்க்கலாம். இது குறித்த செய்திகளை கூட தெரிஞ்சுக்கணுமா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.